சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸோடைய கண்ணத்துல சும்மா சப்பு சப்புன்னு பார்த்தா 4 அறை விடுறாங்க தமிழ்செல்வி. இங்க எப்படியாவது ராஜாங்கத்தோடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் போஸ் நடமாடிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்தா சன்னாசி பாத்துறாரு. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? நான் உன்னை என்ன சொன்னேன்? இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், பா இது என்ன வீடா? ஹாஸ்பிட்டல் தானே, பெரியப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி ஓடியாந்தா என்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க பாருடா, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், இப்ப என்ன உங்களுக்கு? நான் பெரியப்பா தான் பார்க்க வந்தேன், நான் பார்த்துட்டு உடனே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னமோ பண்ணித்தோல, ஆனா வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாது, ஒன்னாலதான் அண்ணனுக்கு இந்த நிலைமையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லவும் போஸுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னாலே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஆமா, நீ மட்டும் அந்த ஃபைலை திருடி தொலையாம இருந்திருந்தேனா இம்புட்டு பெரிய அக்கப்போர் வந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்பதான் அப்பாடா அப்படின்னவும் அங்கிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி ஓடியாருது. எப்படியாவது இவன் கண்ணில் இருந்து ராஜாங்கத்தை மறைச்சு வைக்கணும், என்ன பண்றது? வேகமா பார்த்தா ஐசி வார்டுக்குள்ள ஈஸ்வரி வேகமா ஓடி போய் இங்க தமிழ்செல்வி கையில காலில் விழுந்து ராஜாங்கத்தை வேற வார்டுல மாத்தி வச்சிடறாங்க. இங்க தமிழும் பார்த்தா நர்ஸ் கெட்டப்லயே ராஜாங்கத்தோடைய பக்கத்திலே நின்றுகிட்டே இருக்கவும், இவ எப்படி இப்படி நர்ஸ் கெட்டப்ல உள்ள வந்தா? இவளுக்கு வேற நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவ உண்மையெல்லாம் எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன ஆகுறது? போஸ் காலத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸை நினைச்சு பார்த்தா ஈஸ்வரி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. போஸ் பார்த்தா வேகமா ஐசி வார்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அங்க ராஜாங்க இருக்காரா யார் இருக்காரா எதுவுமே பார்க்காம சும்மா கண்மூடித்தனமா கத்தியை வச்சு சதக்குன்னு சொல்லிட்டு குத்தவும், என்ன கத்தி குத்தி குத்தி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்க்கவும் அங்கே பார்த்தா தலைவாணியை போட்டு மறைச்சு வைக்கவும், அப்ப இங்க இருந்து ராஜாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கடந்து திருன்னு முழிக்கவும், எல்லாத்தையும் பார்த்தது அம்மாவா தான் இருக்கும். அந்த ஆளை என் கையில இருந்து எப்படியா தப்பிக்க வைக்க பாக்குறியா? அந்த ஆளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமா ஐசி வார்டுக்குள்ள இருந்து வெளியே வரவும், ஐசி வார்டுக்குள்ள பார்த்தா அதுக்கு பின்னாடி டாக்டர் போறாங்க. டாக்டர் போய் பார்க்கையில அங்கே பார்த்தா ராஜாங்க இல்ல. ராஜாங்க இல்லைன்னதுமே டாக்டருக்கெல்லாம் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இங்கிருந்து அமைச்சர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கேட்கவும், அப்பதான் நர்ஸ் எல்லாம் வேகமா ஓடியாராங்க. சார் தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் சொல்லவும், தெரியலையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து இப்ப அமைச்சர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வேகமா பார்த்தா இங்க ஈஸ்வரி ஓடியாருது. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இங்க இருந்தாருல அமைச்சர் ராஜாங்கம், அவரு அங்க பக்கத்து வார்டுல இருக்காரு சார். என்ன பேசுறீங்க? அமைச்சரை இங்க வச்சிருந்தோம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு கேட்டாம மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா கத்தவும், சார் நான் கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். அமைச்சருடைய உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்கு சார். எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார். அதனால அமைச்சரை காப்பாத்துறதுக்காண்டி தான் சார் பக்கத்து வார்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? வெளியில அவ்வளவு போலீஸ் போர்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சார் இது உண்மைதான் சார், வேணா நீங்க இங்க ஐசி வார்டுக்குள்ள இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா வாயில உளரவும், ஐயோ போச்சு, போஸ் உண்மை தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சார் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா உளரவும் டாக்டரும் சொல்றாங்க, நர்ஸ் முதல்ல ஐசி வார்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லவும் வேகமா பார்த்தா நர்ஸ் ஓடி போய் சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. அதுல பார்த்தா இங்க போஸ் கத்தியை வச்சு குத்துறது இருக்கு. ஆமா சார், இங்க எவனோ ஒருத்தன் கத்தியை வச்சு குத்திக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லவும், என்ன நடக்குது இங்க? வெளியில அவ்வளவு போலீஸ் இருக்கு, அதையும் தாண்டி அமைச்சரோட உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. சரி நல்லதா போச்சு, நல்ல வேலைக்கு அமைச்சரை நீங்க மாத்தி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ் போஸை பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு.